புனித ரமலானை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் இஃப்தார் விருந்து வழங்கினார். இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். புனித ரமலானையொட்டி அஇஅதிமுக சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் கழக தொண்டர்கள் திரளாக திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி வரவேற்றனர். சென்னை கிண்டி கத்திப்பாரா சந்திப்பிலிருந்து நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் வரை சாலையின் இருமரங்கிலும் பொதுமக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் பெருமளவில் திரண்டு நின்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஏராளமானோர் கழக கொடிகளையும் பதாகைகளையும் ஏந்தி வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். பேண்டு வாத்தியங்கள், செண்டை மேளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பெண்கள் பூரண கும்பம் ஏந்தி முதலமைச்சரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். வர்த்தக மைய வாயிலில் கழக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், திரு அன்வர் ராஜா MP, அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபீல், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன் ஆகியோர் மலர்கொத்துகள் வழங்கி முதலமைச்சரை வரவேற்றனர். ஆற்காடு இளவரசி சாய்தா பேகம் பொன்னாடை வழங்கி முதலமைச்சரை வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி தமிழக அரசு தலைமை காஜி டாக்டர் முஃப்தி சலாவுதீன் முகமது அயூப் கிராத் ஓதுதலுடன் தொடங்கியது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இஃப்தார் விருந்து நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றினார். இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப மனிதநேயத்திற்கும் அன்புக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, இஸ்லாமிய சமுதாயத்தின் கலங்கரை விளக்கமாக திகழும் திருக்குரான் அருளப்பட்ட புனித மாதமான ரமலான் மாதத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறை நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் ஆகியவை இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளாகும். இவற்றில் இறை நம்பிக்கை, தொழுகை, தர்மம், ஹஜ் போன்றவை வெளிப்படையாக தெரியக்கூடியவை. ஆனால் ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பதை மற்றவரால் வெளிப்படையாக அடையாளம் காண முடியாது. யார் நோன்பாளி என்பதை எல்லாம் வல்ல இறைவன் நன்கறிவார். நோன்பு நோற்பவர்களுக்கு நானே நேரடியாக கூலியை கொடுப்பேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் உறுதியளிக்கிறார். இறைவனே நேரடியாக பலன் தரும் இந்த நோன்பு கடமை மிக வலிமையும் புனிதமும் கொண்டது. இறை நம்பிக்கை கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமை ஆக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் என திருமறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பதன் மூலம் அகமும் புறமும் தூய்மையடைகிறது. தூய்மை அடைவதன் மூலம் இறைப்பற்றும் அன்பும் மேலோங்குகிறது. தர்ம சிந்தனை தழைத்தோங்குகிறது. இதன் மூலம் இறைவன் அருளை நாம் பெற முடிகிறது. ஒரு சமயம் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பிடிக்காத அவரது எதிரிகள் அவரை கொன்றுவிட திட்டமிட்டனர். ஒரு நாள் இரவில் கொலை முயற்சி நடந்தபோது நபிகள் நாயகம் அவர்கள் அங்கிருந்து தப்பி தம் நண்பர் இல்லத்திற்கு சென்றார். அங்கிருந்து அவரை அழைத்து கொண்டு தௌர் என்ற மலை குகைக்கு சென்றார். ஆனால் எதிரிகள்
அந்த இடத்தையும் மோப்பம் பிடித்து வந்துவிட்டனர். நபிகள் நாயகம் அவர்களை தேடி பிடிக்க எதிரிகள் முடிவெடுத்தனர். அப்போது அவருடைய நண்பர், நாம் இங்கிருப்பதை எதிரிகள் எப்படியோ கண்டுபிடித்து விட்டனர், அவர்களிடம் சிக்கி நாம் இறப்பது உறுதி என்று நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் கூறினார். நபிகள் நாயகம் அவர்கள் தன் நண்பரை பார்த்து, தோழரே, பயப்பட வேண்டாம், நாம் இருவராக இருந்தால்தானே அவர்களால் நம்மை கொல்ல முடியும். இங்கே நம்மை தவிர மூன்றாவதாகவும் ஒருவர் இருக்கிறார் என்றார். நண்பர் நபிகள் நாயகம் அவர்களை ஆச்சரியத்துடன் நோக்கினார். நண்பரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட நபிகள் நாயகம், எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருக்கிறார், எனவே அச்சம் என்ற சொல்லுக்கே அவசியமில்லை என்றார். அப்போது எதிரிகள் குகை கருகில் வந்தனர். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் குகைக்குள்ளே சென்ற பிறகு எதிரிகள் உள்ளே நுழைவதற்குள் நுழைவு வாயிலில் ஒரு சிலந்தி வலை பின்னிவிட்டது. குகை நுழைவாயிலின் அருகே 2 புறாக்கள் படுத்திருந்தன. அப்போது ஒரு எதிரி தன் நண்பர்களிடம், இங்கே சிலந்தி வலை பின்னியிருக்கிறது, புறாக்கள் படுத்திருக்கின்றன, நாம் தேடி வந்தவர்கள் உள்ளே புகுந்திருந்தால் குகைக்குள் நுழையும் போது சிலந்தி வலை அறுபட்டு இருக்க வேண்டும், புறாக்கள் அங்கே இருக்க முடியாது, எனவே அவர்கள் குகைக்குள் இருக்க வாய்ப்பே இல்லை என்றார். இதை ஏற்ற மற்றவர்கள் திரும்பிச் சென்றனர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இறைவனை எப்போதும் உள்ளத்தில் கொண்டுள்ளவர்கள் இறைவனால் காக்கப்படுவர் என்பதுதான். இறைப்பற்று உள்ளவர்களை எந்த துன்பமும் அணுக இயலாது. இஃப்தார் நோன்பு திறப்பு கொடையையும் அன்பையும் பறைசாற்றுகிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு மனிதநேயம் இருக்கும், எங்கு மனிதநேயம் இருக்கிறதோ அங்கு ஒற்றுமை நிலவும், அறம் தழைக்கும், ஏழ்மை விலகும், நன்மை பெருகும். இறை நம்பிக்கையுடைய இஸ்லாமிய பெருமக்களாகிய நீங்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடித்து இறைவனின் விருப்பத்திற்கேற்ப மனிதநேயத்திற்கும் அன்பிற்கும் எடுத்துக்காட்டாக நிச்சயம் விளங்குவீர்கள். எனது அழைப்பினை ஏற்று இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை மீண்டும் உறுத்தாக்கிக் கொள்வதோடு, இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக அஇஅதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் திரு அன்வர் ராஜா எம்பி வரவேற்புரையாற்றினார். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபீல் வாழ்த்துரை வழங்கினார். அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ்மகன் உசேன் நன்றியுரையாற்றினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கிய இஃப்தார் விருந்தில் ஷியா பிரிவு தலைமை காஜி குலாம் முகமது மெஹதிகான், மதுரை ஆதீன கர்த்தர், அண்ணாசாலை தர்கா அறங்காவலர் காஜி சையது மொயினுதீன், ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலி, ஆற்காடு இளவரசி ஷாய்தா பேகம், அஇஅதிமுக அவைத்தலைவர் திரு மதுசூதனன், அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் டாக்டர் சேகு தமிழரசன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி, மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் திரு தமிமுன் அன்சாரி, மாநில சிறுபான்மை நல ஆணையத்தின் தலைவர் பேராயர் டாக்டர் பிரகாஷ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.